18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக அந்த இணையாளர்களையும் அவர்களையும் நிறுத்தி வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிற சம்பவங்கள் அந்த ஆயத்தில் கூட பார்க்கலாம். வானவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். 34வது அத்தியாயம் 40வது வசனம், வயௌம யஸ்ருகும் ஜமீஆ ثم يقولوا للملائكة هؤلاء إياكم كانوا يعبدون, நீங்களும் உங்களை வணங்குமாறு மக்களுக்கு சொன்னீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மலக்குமார்கள் பயந்து போய், அல்லாஹுவே காலு சுபஹானக்க, நீ மிகப்பெரிய தூய்மையானவன், அந்த வலியுனா மின் தூனிகும், நீதான் எங்களுடைய பாதுகாவலன், பல்கானு யஅபுதூன ஜின், அவர்கள் ஜின்களைத்தான் வணங்கி வழிபட்டு வந்தார்கள், அல்லாஹ் எங்களை அவர்கள் வணங்கி வழிபடவில்லை என்று வானதூதர்கள் தேவர்கள் மறுமை நாளிலே இறைவனிடத்திலே மறுத்து பேசுவார்கள் என்றும் இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். இறுதியாக கிறிஸ்தவ அன்பர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நம்முடைய தொப்புள் கொடி உறவாக நெருக்கமாக இருக்கிற கிறிஸ்துவ அன்பர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யாரை கர்த்தர் என்றும் கர்த்தருடைய மகன் என்றும் கர்த்தருடைய பிள்ளை என்றும் யாரை நீங்கள் வணங்கி வழிபடுகிறீர்களோ அந்த கர்த்தர் கூட இறைவனுடைய நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுவார். யாரும் விசாரணையில இருந்து தப்ப முடியாது. எந்த சமுதாயத்திற்கு தூதர்கள் அனுப்பப்பட்ட